ஃபர்ஸ்ட் ஐசோதர்ம் எடுத்துக்கோங்க. ஸோ ஐசோதர்ம்னா ஈக்குவல் டெம்பரேச்சர் அர்த்தம். ஐசோனா ஈக்குவல், தெர்ம்னா டெம்பரேச்சர். சரிங்களா? Pick out the correct statement. இது என்ன correct statement? Temperature decreases with decreasing height is known as lap side. டெம்பரேச்சர் கம்மியாக ஆக ஹைட் கம்மியாக கம்மியாக டெம்பரேச்சர் கம்மியாகும் சொல்றாங்க. லேப் சைடுன்னு சொல்றாங்க. டெம்பரேச்சர் வேரிஸ் வித் டைம் டியூ டு சேஞ்சஸ் இன் லெவல் ஆஃப் ரேடியேஷன் விச் ரீச் தேர். சரிங்களா? ரேடியேஷன்னா சூரியனில் வரக்கூடிய வெப்ப கதிர்கள் வந்து எப்படி வந்து நம்ம எர்த் அடையுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது மாறும். திஸ் இஸ் டியூ டு கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே தப்பு. நன் ஆஃப் த புக். இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் தரேன். கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். ஆமா, இது இன்கரெக்ட். டெம்பரேச்சர் decreasing height is known as lap side. டெம்பரேச்சர் லேப் சைட்னா என்னது? டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும் வித் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதான் லேப் சைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து எங்க பார்க்கலாமா? ஆல்டிடியூட்ல பார்க்கலாம். ஹைட் போகும்போது ஊட்டி கொடைக்கானல் போவோம்ல, அப்ப என்ன ஆகும்? குளிர் அடிக்கும்ல, அதான் இது. ஓகேவா? டெம்பரேச்சர் கேன் fluctuate due to change in solar radiation, cloud cover, other climatic conditions. இது கரெக்ட். சரிங்களா? சரிங்களா? ஸோ ஒன்லி டூ தான் ஆன்சர் வரும். பி தான். அடுத்து என்னது வந்து சார்? இதுக்கு ட்ரூ. அல் பலக்கி an Arab geography collected climatic data from Arab travelers and prepared the first climatic atlas of the world. True. அவரோட ஒர்க் என்னது? அவர் ஒர்க்கோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுவார் அல் அகாலிம், இமேஜஸ் ஆஃப் கிளைமேட். இமேஜஸ் ஆஃப் கிளைமேட். ஓகேவா? லீஸ்ட் விண்டி பிளேசஸ் ஆன் தி எர்த் வந்து தி ஆல் த புக். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து என்னது? ஈக்குவேட்டர் பக்கத்துல இதெல்லாம் இருக்கு, நியர்பை ஈக்குவேட்டர். சரிங்களா?
ஸ்டேபிள் அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன் அங்க இருக்கும் ஈக்குவேட்டர் இருக்கிறதுனால. ஓகேவா? அது காம்பனன்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜிக் சைக்கிள் போத் ஏ அண்ட் பி. கண்டென்சேஷன் பிரசிபிடேஷன் எல்லாமே வரும். கண்டென்சேஷன்னா உங்களுக்கு என்னது கட்டி ஆகுறது, கண்டென்ஸ் ஆகுது. பிரசிபிடேஷனா அது துளி துளியா வருது. சரிங்களா? என்ன இருக்கு? கண்டென்சேஷன் the process which water vapor in the air is converted into liquid water and forming clouds, fog view இருக்கு. Precipitation the process by which water falls to the earth surface including rain, snow, sleet எல்லாம். வாட்டர் வேப்பர் வந்து உங்களுக்கு என்னது இந்த ஏர்ல இருக்க வாட்டர் வேப்பர் வந்து லிக்விட் வாட்டரா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகும்போது கிளவுட் ஃபார்ம் தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து கண்டென்சேஷன். பிரசிபிடேஷன் அப்படின்னா ப்ராசஸ் பை விச் வாட்டர் ஃபால்ஸ் டு த எர்த். சரிங்களா? சர்ஃபேஸ். இன்னும் என்னெல்லாம் வந்து காம்பவுண்ட்ஸ் இருக்கு ஹைட்ராலஜி சைக்கிள்ல? எவாபரேஷன், ரன் ஆஃப், இன்ஃபில்ட்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ. சரிங்களா? அதெல்லாம் அதுல இருக்கு பார்த்து. ஸ்கின் ஆஃப் அவர் வந்து என்னது கிரஸ்ட்னு சொல்லப்படும். ஸ்கின் ஆஃப் எர்த் கிரஸ்ட்னு சொல்லப்படும். கிரஸ்ட்ங்கிறது வந்து டெப்த் 5 to 70 கிலோமீட்டர். சரிங்களா? கீழே ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் இருக்கும், அப்புறம் மேண்டில் இருக்கும், அப்புறம் கோர் இருக்கும். சரிங்களா? இப்படிதான் அதோட பேட்டர்ன் இருக்கும். The igneous were derived from the word Latin. igneous அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இக்னிஸ் வந்து வரதுதான். சரிங்களா? இக்னிஸ் மீன்னா ஃபயர்னு அர்த்தம். இக்னியஸ் ராக் வந்து எப்படி உருவாகி இருக்கும்? கூலிங் ஆஃப் கூலிங் அண்ட் solidification of molten magma lava. இக்னியஸ் ராக் வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக், இன்னொன்னு எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் பிரிக்கலாம். இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் வந்து எர்த்துக்கு அடியில ஃபார்ம்டு பிலோ த எர்த் சர்ஃபேஸ். அதே எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ் ராக் வந்து ஃபார்ம்டு அபோவ் த எர்த் சர்ஃபேஸ். சரிங்களா? ரெண்டா பிரிக்கும். இன்ட்ரூஸ்னா உள்ள, சரிங்களா, பூமி கடையில இருந்து ராக் உருவாகுது. எக்ஸ்ட்ரூஸ்னா வெளியே பூமிக்கு மேல உருவாகுது பூமிக்கு இருந்து. நம்ம இதெல்லாம் ஜாகிரபி பார்த்துருக்க மாட்டோம், ஏன்னா இதுவே இன்டெப்தா படிக்க வேண்டியது. 11th 12th புக் எடுத்தீங்கன்னா அது அவ்வளோ இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் நான் வந்து அன்னைக்கு வந்து சொன்னதெல்லாம் கொஞ்சம் போன 4 வீடியோ மட்டும் பார்த்து வச்சிருக்கேன். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த எர்த்குவேக் பத்தி. The point of origin of earthquake is called focus ன்னு சொல்லப்படும். Focus is also called as hypocenter. ஆமா, both statements are correct. சரிங்களா? ஃபோக்கஸ் இது வந்து உங்களுக்கு என்னது பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் சொல்லப்படும் அது. சரிங்களா? இங்கதான் வந்து பிளவு இருக்கு, ரப்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிளவு
சரிங்களா? இங்க ஸ்டார்ட் ஆகும், இங்கே தான் ஃபோக்கஸில் தான். அதே ஃபோக்கஸ் வந்து ஹைப்போசென்ட்ரல் சொல்லப்படும். ஸோ எர்த்குவேக் அண்ட் வல்கனாஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் எர்த் இன்டீரியர். ஆமா, ஏன்னா எர்த்குவேக் குலுங்கி மேலே வரும் நிறைய பொருள், அப்போ மண்ணுக்கடியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எர்த்குவேக்ல வந்து சீஸ்மிக் வேவ் கிரியேட் ஆகும். சரிங்களா? அந்த சீஸ்மிக் வேவ் இது பண்ணி இது பண்ணலாம். அதே மாதிரி வால்கனாஸ் வந்து எரப்ட் ஆகும் எர்த்குவேக்னால, எரிமலைகள் வெடிக்கும். சரிங்களா? ஸோ அது மூலியமா நம்ம கண்டுபிடிக்கலாம். எர்த்தோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பத்தி கண்டுபிடிக்கலாம். பிளேட் பவுண்டரிஸ் பத்தி வந்து பார்க்கலாம். எர்த்தோட தெர்மல் அண்ட் கெமிக்கல் எவல்யூஷன் எப்படி வந்து உருவாகி இருக்கிறத பத்தியும் படிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தினால radiation is the leveling of land surface by various natural gains. என்னமா? ட்ரூ, இது ட்ரூ, இதுவும் ட்ரூ தான். கிரேடியேஷன் என்னது? ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் ஆர் ஸ்மூத்திங் அவுட் த லேண்ட் சர்ஃபேஸ் பை நேச்சுரல் ஏஜென்ட். கல்லு முன்னா இருக்கு, என்னது ஆறு ஓடுது, மழை பெய்யுது, மட்டையாக்கிரும்ல, ஒரே மாதிரி ஆக்கிரும்ல, பிளைன் ஆக்கிரும்ல, அதான் லெவலிங் சொல்லுவாங்க. சரிங்களா? இதனால வந்து நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் வாட்டரு, விண்டு, ஐஸ், கிராவிட்டி. சரிங்களா? வாட்டர்னா ரிவர், வேவ்ஸ், கரண்ட்ஸ் மூலியமாகவும், விண்டு மூலியமாகவும், ஐஸ் கிளேசியர் மூலியமாகவும், கிராவிட்டி மூலியமாகவும் இதெல்லாம் நடக்கும். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? தீஸ் ஏஜென்ட்ஸ் வியர் அவே ஆர் டிரான்ஸ்போர்ட் த ராக் செடிமெண்ட்ஸ், கிராஜுவலி ரெடியூசிங் த ரிலீஃப் அண்ட் கிரியேட்டிங் மோர் யூனிஃபார்ம் லேண்ட்ஸ்கேப். சரிங்களா? அது மேலே ஓட 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 மலை மேலே ஓடுச்சுன்னா மலையை கரைச்சிடும். சரிங்களா? கிராஜுவேஷனால இந்த 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 கிரேடேஷனால என்னெல்லாம் உருவாகும் உங்களுக்கு? பிளைன்ஸ், பிளாட்டூ, டெல்டாயிக் ரீஜியன், பீச்சஸ் எல்லாம் உருவாகும். ஓகேவா? அடுத்து ஹைகோர்ட் ஆஃப் கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே எஸ்டாப்ளிஷ்டு. நான் இது வந்து நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. நம்மளோட அந்த குவாலிட்டி மாடல் பார்த்தீங்களா? 1 to 8, 10 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். 10 ஒரு தடவை பார்த்துருங்க. சரிங்களா? பார்த்துட்டீங்களா? பாருங்க. ஏன்னா அதுல இருந்து கண்டிப்பா 2, 3 கொஸ்டின்ஸ் வந்துடும் உங்களுக்கு. குவாலிட்டினா அது இல்லாம எந்த எக்ஸாம்லயும் இருக்காது. ஏன்னா ஆக்ட்ல முக்கியம். கன்ஃபியூஷன் சொன்னாலே அது பேக்ரவுண்டு பசங்க படிக்கிற கஷ்டமா இருக்கும். அதனாலே அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? மிச்சதாச்சும் பசங்க ஈஸியா இருக்கும் குவாலிட்டியில. இது வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அதனால தான் வந்து நான் மாடலா ஒவ்வொரு வீடியோக்கும் ஹாஃப் அன் அவர் செலவு பண்ணி நான் போட்டு வச்சிருக்கேன். 380. இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861, ஃபங்க்ஷனிங் 1862. அதனால 1865 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆமா ஆமா, 1862 தான் அது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, the Indian High Court Act of 1861 replaced by Supreme Court and Sardar Divani Act, which were established by East India Company. சத்யசோதா சமாஜ். நம்ம யாரு? இவங்களதான் அதிகமா நம்ம படிச்சுட்டே இருக்கோம். பார்த்துட்டு வருது வருது பாத்தீங்களா? ஆ? ஆமா, சோதனை இல்ல மாதிரி சத்திய சோதா சமாஜ். சத்யா அப்படின்னா உண்மை, ட்ரூத் சீக்கர் சொசைட்டி நினைக்கிறேன். பாத்துக்கங்க, உண்மை விளம்பி. சரிங்களா? இதை பத்தி எப்படியும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னமா? சத்திய சோதனை தெரியலையா? பாருங்க, அப்படின்னு ஒரு புக் இருக்கா?
சத்திய சோதனை புக் இருக்கு, காந்தி எழுதுனது. ட்ரூத் சீக்கிங் சொசைட்டி 1873, சரிங்களா? 1873 பூனேல, அதாவது மகாராஷ்டிரால, சரிங்களா? இது உமனோட எஜுகேஷனுக்காகவும் சோசியல் ஈக்குவாலிட்டிக்காகவும் கேஸ்டுக்கு எதிராகவும் கிரிட்டிக்கல் திங்கிங்காகவும் இருப்பது. ஜாதிபா பூலே தான் வந்து இது வந்து இது பண்ணி. ஜோதிபா பூலேயோட பொண்டாட்டி பேரு சாவித்திரிபாய் பூலே, சரிங்களா? ஆரிய சமாஜ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1875. யாரு? தயானந்த் சரஸ்வதி. எங்க? பாம்பே, சரிங்களா? தயானந்த் சரஸ்வதி வந்து என்ன சொல்லிருக்காங்க, வேதிக் ட்ரெடிஷனை திருப்பி கொண்டு வர பார்த்திருக்காரு, சரிங்களா? வேதிக் எஜுகேஷன், சோசியல் ரிஃபார்ம், ஆப்போசிங் சூப்பர்ஸ்டிஷன், ஆர்த்தடாக்சி, சரிங்களா? நேஷனல் யூனிட்டி ப்ரைட் எல்லாம் கொண்டு வருது. ஆரிய சமாஜ் தான் வந்து மகாத்மா காந்தியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு, சரிங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ் 1885. அது கூட யாரு யார் இருந்தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது? யாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணா? அப்புறம் இன்னொருத்தர் வைஸ்ராய் இருந்திருக்காருல்ல, வைஸ்ராய் இங்க வந்து யார் இருந்தாரு? டஃபின். டஃபின். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தலைவர் யாரு ஐஎன்சில? அது எக்ஸ்பிளனேஷன் உமேஷ் சந்திர பானர்ஜி. எஸ்.என். பானர்ஜி இன்னொருத்தர் இருக்காரு, சரிங்களா? ரெண்டு பேருக்கு குழப்பிக்காதீங்க. குருதேவ் பானர்ஜி. ரெண்டுமே ஆப்ஷன் வந்துச்சுன்னா நிறைய மக்கள் வந்து குழம்பிடுவாங்க, சரிங்களா? அவர் சௌரி சௌரா உங்களுக்கு தெரிஞ்சது தானே, 1922. எங்க? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் சௌரி சௌரா. என்ன மூமெண்ட் வந்து ஹால்ட் ஆச்சு? நான் கோஆபரேஷனா சிடிஎம்மா? நான் கோஆபரேஷனா? சொல்லுமா, என்ன நான் கோஆபரேஷன் தானே? நான் கோஆபரேஷன், என்சிஎம், சரிங்களா? என்சிஎம் தான் இது ஹால்ட் ஆச்சு, சரிங்களா? அது காந்தி இம்பாக்ட். எப்போ? 1930, 31. 31 தான். 21 கொடுத்துருக்காங்க இங்கேயா? இதை பார்த்துட்டேன். 1931 தான். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? காந்தி இம்பாக்டோட இன்னொரு பேரு டெல்லி பேக்ட்னு சொல்லுவாங்க. டெல்லி டெல்லி பேக்ட்னு சொல்லுவாங்க. லார்ட் இர்வின் வந்து வைஸ்ராயா இருந்திருக்காரு, சரிங்களா? இதுல இருந்து இதெல்லாம் ப்ரொவிஷன் வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். எக்ஸப்ட் கிரிட்டி ஆஃப் வயலன்ஸ், வயலன்ஸ் பண்ணவங்க தவிர மற்ற எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணோம். அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி வந்து இது மூலியமா டிடிஎம் வித்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி காந்தி என்ன செஞ்சிருக்காரு, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி லண்டனுக்கு போயிட்டு இது பண்ண போறாரு. ஓகேவா? இதெல்லாம் அதோட இது சாராம்சம். அடுத்து பூனா பேக்ட். யார் யாருக்கு இடையில? காந்தி, அம்பேத்கர்.
இது பூனாங்கிற இடத்துல நடந்திருக்கு. இதுல எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. பிரிட்டிஷ் அக்ரி டு ரிசர்வ் சீட் ஃபார் தலித். எங்க ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ல இருந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ல இருந்து ஜாயிண்ட் எலக்ட்ரேட், அதாவது ரிசர்வ் சீட் ஒதுக்குறது. ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஆல் இந்தியா ஃபார்வர்ட் வந்து யாரு? சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் எப்பவும் பாத்தீங்கன்னா 1939. எப்போ வந்து இவர் வந்து ஐஎன்சில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பண்ணியிருப்பாரு. இந்த ஃபார்வர்ட் பிளாக்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னது? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா த்ரூ மிலிட்டன்ட் மீன்ஸ். சரிங்களா? மிலிட்டரி அந்த ரெவல்யூஷன் மூலியமாகவும் சோசியலிஸ்ட் பாலிசி வந்து இது பண்றமாகவும், அதே மாதிரி வந்து எல்லா எல்லா ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஃபோர்ஸு கூட ஒன்று சேர்ற மாதிரி. இவர் டூரிங் வேர்ல்ட் வார் டூல இது ஆரம்பிச்சு. சரிங்களா? அம்பேத்கர் வந்து என்னெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காரு? ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் 1935. அப்புறம் ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1956. சிஆர் தாஸ் வந்து ஸ்வராஜ் பார்ட்டி 1923ல. ஜோதிபா புலே சத்யசோதா சமாஜ் 1873. சரிங்களா? ஹூ கால்ஸ் மகாத்மா காந்தி as ஃபாதர் ஆஃப் நேஷன்? சுபாஷ் சந்திர போஸா? இது நேரு கொடுத்துருக்காங்களே. அந்த ரேடியோல பேசும்போது தான் சொல்லியிருப்பாரு மகாத்மா. பேசும்போது தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நேருவும் சொல்லியிருக்காரு. எப்போனா வந்து அவரோட சுத்தத்துக்கு அப்புறம், காந்தி அசோசியேஷனுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. ஆ போஸ் தான் போஸ். அது தெரியும் எனக்கு. ஒண்ணுக்கு ரெண்டு தான் வந்து நம்ம படிக்கிறோம். ஆனா நல்லா படிச்சோம்னா ஏது தப்பு நம்ம தெரிஞ்சிடும். ஆமா. சரி, சரி, சரி. சரி. போஸ். இந்தியா became free on 15th August. Cyclone Naval passed by இங்க ரெட் ஃபோர்ட். சரிங்களா? இந்தியா became free on 15th August. Cyclone flag of Washington ரெட் ஃபோர்ட். ரெட் ஃபோர்ட்டோட இன்னொரு பேரு லால் கிலா. லால்னா ரெட்னு அர்த்தம், கிலானா ஃபோர்ட்னு அர்த்தம். யாரு ஃபோர்ட் இது பண்ணாங்கன்னா நேரு. நேரு தான் வந்து கொடியேற்றி வச்சாரு. இதனாலதான் வந்து எப்பவுமே ரெட் ஃபோர்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன செய்வாங்க? அஹ், கொடியேற்றி வைப்பாங்க. ஸோ அது சம்பந்தமா நம்ம கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரிங்களா?